மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. 1896ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வியை புகட்ட வீதிதோறும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பல ஏழை மாணவர்களின் உயர்வுக்கு அடித்தளமாக அமைந்தது. இப்பள்ளியில் பயின்ற பலர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலர் உயர் பதவிகளை வகித்து வந்தனர். தற்போதும் பலர் உயர் பதவிகளிலும் வெளிநாடுகளிலும் பணியில் உள்ளனர். இப்பள்ளியில் 1978ஆம் ஆண்டில் 11ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் 48 பேர் 48 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிணைந்து பள்ளியில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பள்ளிக்கு பயனுள்ளதாக ஆக்கும் வகையில் பள்ளி கணினி அறைக்கு தேவையான பாதுகாப்பு இரும்பு கிரில் அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பள்ளிக்கு வழங்கினர். தாங்கள் பயின்ற வகுப்பறையில் அமர்ந்து பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்ததோடு கல்வி பயின்ற அனுபவங்கள் தற்போது இஸ்ரோ மற்றும் பல்வேறு துறைகளில் சிறப்புற திகழும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்து அறிவுரைகளை வழங்கினர். தங்களுடன் பயின்ற ஏழ்மையான முன்னாள் மாணவருக்கு உதவிகளை வழங்கினர். தங்கள் ஆசிரியர்களையும் கௌரவித்து மரியாதை செய்தனர். நிறைவாக பள்ளி வளாகத்தில் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர். 1977-78 11ஆம் வகுப்பு படித்து இந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் போனேன். வெளியில் போய் நாங்கள் எங்கள் பேட்சில் 250 பேர் இருந்தோம். 250 பேரில் 48 வருஷம் பிறகு தான் நாங்கள் தேடினோம். தேடும்போது என்னால் ஒரு 60 பேரை தான் தேடி பிடிக்க முடிஞ்சுது. பாக்கி ஒரு சில பேர் இறந்த தகவல் அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதேமாதிரி ஆசிரியர்களில் 15 பேரில் 7 பேர் 8 பேர் தான் எங்களால் சரியாக அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஒரு சில பேர் மறைஞ்சிட்டாங்க, அதாவது காலமாயிட்டாங்க. ஒரு சில பேர் உடல்நல குறைவாக இருந்தாங்க. 2 ஆசிரியர்கள் நேற்று அவங்கள வீட்டில் போய் சந்தித்தோம். உடல்நல சரியில்லாத அவங்கள நடக்க முடியாது இருக்கவங்கள அவங்க வீட்டில் சந்தித்து ஆசி பெற்றோம். ஒரு 6 பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. பாக்கி பேர்லாம் சந்திக்க முடியாத ஒரு வருத்தம் தான். அதுமாதிரி மாணவர்கள்லேயும் ஒரு 42 பேர் தான் வந்திருந்தாங்க. பாக்கி பேரில் எங்களுக்கு 60 பேரை கூப்பிட்டுருந்தோம். 60 பேருக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியலை. அடுத்து 50ஆவது வருஷத்தில் 20 அத்தனை பேர் தொடர்பு கொண்டு குடும்பத்தோடு ஒரு சிறப்பாக நடத்தணுங்கிற திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு எத்தனை பேருக்கு ஆண்டவனை விட்டு வச்சுருக்காங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாமே நாங்கள் எபோவ் 65, 64, 65 வந்துருச்சு. இருந்தாலும் எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த வேலையை ஆரம்பித்து 15 நாள் நல்ல இளமை, எனக்கு திரும்ப இளமை வந்த மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு இருக்குது, ஆர்வம் இருக்குது. இதே மாதிரி நான் 2 வருஷம் கழிச்சு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோருடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. 250 பேரில் இன்னும் ஒரு 200 பேராவது சேர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 50 வருஷத்தை சிறப்பாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறதா இருக்கிறோம். அதே மாதிரி 50ஆவது வருஷம் பண்ணும்போது பள்ளிக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை நாங்கள் கொடுக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதையும் திட்டமிட்டு செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறோம். எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக நல்லபடியாக பண்ணுவோம். என்னுடைய பெயர் வெங்கட்ராஜ். நான் ஒரு ரிட்டையர்டு கெமிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் ஸ்பிக். கோவை நடராஜ் சொன்ன மாதிரி என்னுடைய சக சோழர் சொன்ன மாதிரி 48 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான நிகழ்ச்சியாக இருந்தது. அதாவது நாங்கள் எல்லாருமே மோர் தென் 60, அதாவது 64 ரன்னிங். எங்களுடைய ஜூனியர் தான் இப்போ இந்த ஸ்கூல்லையே நடத்திட்டு இருக்காங்க. வாத்தியர்கள் எல்லாருமே எங்களுடைய ஜூனியர் தான். இதில் 1-2 வாத்தியர் தான் உயிரோடையே இருக்காங்க எங்களுக்கு நடத்தினவங்க. அவங்க எல்லாருமே இங்கே வந்தாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்துருக்கிறது மிக எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எனக்கு நான் என்னோடய ஜாபை விட்டு வெளியே வரும்போது கூட இந்த ஒரு சந்தோஷத்தை நான் அடையலை. இப்போ என்னுடைய சக தோழர், பள்ளி தோழர்கள், அது 48 வருஷங்கிறது இஸ் எ மிராக்கல் ஒன். இது என் கூட படித்தவங்க இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கும்போது அன்றைக்கி தமிழ் மீடியம் தான் படித்தோம். ஆனால் மிகப்பெரிய டாக்டர்ஸ், இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்க, மிகப்பெரிய இன்ஜினியர்ஸு, மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், சிங்கப்பூரில் பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே இங்கே சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பழைய மாணவர்களாகவே சிறு குழந்தைகளாக தான் இருக்குமே தவிர எங்கள் வயசு எனக்கு பேரன் இருக்கான், 2 பேராக இருக்கான் எனக்கு. நான் அதெல்லாம் மறந்து இப்போ நான் பழைய பள்ளி பருவத்துக்கே போயிட்டேன் நான். அது முக்கியமாக நடராஜன் இந்த ஆர்கனைஸ் பண்ணார். நடராஜ் பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக் மேன். ரொம்ப அவர் தான் எல்லாம் அப்படியே ஓடி ஆடி இருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார். அவர் ஒரு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவர். அவருடைய அண்டர்கிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஸ்மூத்தாக நடந்தது. இப்போ 7:30 மணிக்கு திருப்பி நாங்கள் ஹாலாக போய் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணி சந்தோஷமாக விடைபெறுவோம். மீண்டும் 50ஆவது வருஷம் நாங்கள் கொண்டாடும் போது இதை விட சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறது. நன்றி, வணக்கம். 1978ஆவது வருஷம் சபாநாயகர் முதலியார் இந்த மேல்நிலைப்பள்ளியில் 11ஆவது படித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் வெவ்வேறு ஊர்களில் சென்று வெவ்வேறு பணிகள் பற்றி மேல் படிப்பு படித்து கல்யாணமாகி குழந்தைகளுடன் வளர்ந்து வருகிறோம். இன்றைய தினம் 48 ஆண்டுகளுக்கு பிறகு
நாங்கள் படித்த சபாநாயகர் முதலியார் இந்து உயர்நிலைப் பள்ளியில் இன்று ஒன்றாக இணைந்துகிறோம். காலையில் திருமண மண்டபத்திலே நாங்கள் ஒன்று கூடினோம். 48 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் மாணவர்களை பெரியவர்களை 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை சந்திக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரும் பிள்ளைகளுடன் பேர குழந்தைகளுடன் இருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சந்திப்பது ஆண்டவன் கொடுத்த எங்களுக்கு வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகிறோம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி எங்களுடைய முன்னாள் எங்களுக்கு பாடம் நடத்த ஆசிரியர்கள் 6க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருந்தகைகள் வருகை புரிந்து எங்களை வாழ்த்தினார்கள். அதுவும் எங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது. இதில் எனக்கு முக்கியமான நிகழ்வு என்ன சொன்னால், எங்களுடன் படித்த வசதி குறைவான உள்ள மாணவர் ஒரு சிலருக்கு எங்களால் முடிந்த நிதி உதவியும் இன்றைய தினம் வழங்கினோம். அதுக்கு அப்புறம் நாங்கள் படித்த சபாநாயகர் முதலியார் இந்து உயர்நிலைப் பள்ளி மாலையிலே வருகை புரிந்து இந்த பள்ளிக்கு சில நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்தோம். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எங்களால் முடிந்த இந்த 78 பேட்ச் செய்வதாக சொன்னோம். அடுத்து நாங்கள் 50வது ஆண்டு விழாவில் 50வது ஆண்டு மிக சிறப்பான இந்த பள்ளியிலே சேர்ந்து இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் ஆண்டுதோறும் செய்வோம் என்பதை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றாக கண்கலங்கிய நிலையில் விடைபெற்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.